வணக்கம் பிரவீன்குமார். வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக திருப்பத்தூர் மாவட்டம் உள்ளிட்ட 8 மாவட்டங்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று மண்டல வானிலை ஆய்வு மையம் தகவலை அறிவிப்பு வெளியிட்டிருந்தது. இதன் தொடர்ச்சியாக நேற்று காலை முதலே திருப்பத்தூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் பரவலாகவே கனமழை பெய்து வந்தது. வழக்கமாக கனமழை பெய்கின்ற சூழ்நிலைகளில் கனமழை பெய்யும் போதெல்லாம் பாலாற்று பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவது வழக்கம். இந்த நிலையில நேற்று இரவு வாணியம்பாடி பகுதியில் 72 மில்லிமீட்டர் அளவிற்கும், ஆம்பூர் பகுதியில் 45.40 அளவிற்கும் மில்லிமீட்டர் அளவிற்கும் மழை பதிவாகியிருந்தது. இந்த கனமழையின் காரணமாக வழக்கம் போல பாலாற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுவதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்ட வாணியம்பாடி மற்றும் ஆம்பூர் பகுதியில் உள்ள தொழிற்சாலைகளில் உள்ள நிறுவனங்கள் இரவோடு இரவாக தங்கள் தொழிற்சாலைகளில் இருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீரை சுத்திகரிப்பு செய்யாமல் நேரடியாக பாலாற்றில் கலந்து விட்டிருக்கின்றனர். இதன் காரணமாக இன்று காலை பாலாற்றில் வெள்ளை நிறத்தில் நுரை ததும்பி பாலாறு முழுவதும் மாசு ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை உருவானதைக் கண்டு விவசாயிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். ஏற்கனவே இதே போன்ற கடந்த மாதம் ஆம்பூர் பகுதியில் சோமாபுரம் அடுத்த பகுதியில் இருக்கின்ற அந்த பாலாற்றில் இதே போன்று ஒரு சில நிறுவனங்கள் கழிவுநீரை வெளியேற்றியதன் காரணமாக பாலாற்றில் ஏற்பட்ட மாசுபாடு குறித்து துறை சார்ந்த அதிகாரிகளுக்கு அந்த பகுதி விவசாயிகள் புகார் அளித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து மாசு கட்டுப்பாடு வாரிய அதிகாரிகள் இது போன்ற சட்டவிரோதமாகவும் சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்கும் வகையிலும் செயல்படுகின்ற சில தொழிற்சாலைகளை கண்டறிந்து அந்த நிறுவனங்களுக்கு சீல் வைப்பது, அபராதம் விதிப்பது, மின் இணைப்பை துண்டிப்பது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். இது நடைபெற்று ஒரு மாதம் கூட நிறைவேறாத நிலையில் நேற்று இரவு இதை வழக்கம் போல வாணியம்பாடி மானாப்பட்டு அருகே இருக்கின்ற பாலாற்றில் சில தொழிற்சாலைகள் கழிவுநீரை வெளியேற்றியதன் காரணமாக மீண்டும் அதே போன்ற ஒரு மாசு சுற்றுப்புற சூழல் ஏற்படக்கூடிய அந்த சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. இந்த பாலாற்றில் கழிவுநீரை கலப்பதினால் அந்த ரசாயன கலவைகள் நேரடியாக விவசாய நிலங்களுக்கு செல்லும் பொழுது அந்த மண்ணின் தரம் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் செய்ய முடியாமல் நாங்கள் அவதியுறுகிறோம். அது மட்டுமின்றி நிலத்தடி நீரும் பாதிக்கப்படுவதால் குடிநீருக்கும் எங்களுக்கு பிரச்சனை ஏற்பட்டு வருகின்றது. எனவே இது போன்ற தார்மீகமற்ற செயல்களில் ஈடுபடுகின்ற தொழிற்சாலைகளின் நிறுவனங்களின் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அந்த பகுதி விவசாயிகள் மட்டுமின்றி பொதுமக்களும் கோரிக்கை வைத்து வருகின்றனர். பிரவீன்குமார்.